அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் நமக்கு கிடைத்த பத்திரிகை செய்திகளையும் அதனை தாண்டிய செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தமிழர்களின் பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பில் தீர்வு. பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியல் கைதிகள் விடுதலை. பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியல் கைதிகள் விடுதலை. அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைகளுக்கு புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே தீர்வு காணப்படும். புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அது மக்களின் முன்னிலையில் சர்வஜன வாக்கெடுப்புக்காக சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அத்தோடு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை. பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் சட்ட பொறிமுறைகளின் கீழ் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் உறுதியளித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இதன்போது தேசிய வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. தேசிய மக்கள் சக்தி பார்க்கலாம். அரசாங்கம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு எவ்வாறான தீர்வை வழங்கும் என கேள்வியை எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தை நியமிப்பதற்காக பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரே அரசாங்கம் அமைக்கப்படும். புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அதனை மக்களிடம் சமர்ப்பித்து சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றி அதன் ஊடாக தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். அரசியல் கைதிகளுக்கு விடுதலை வழங்கப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை. எவ்வாறாய் இருப்பினும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்ட பொறிமுறைகள் காணப்படுகின்றன. நீதி அமைச்சிடமிருந்து இது குறித்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக அமைச்சரவை கூட்டத்தில் அத்தியாவசிய விடயங்கள் தொடர்பில் மாத்திரமே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. ஏனைய விவகாரங்கள் தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் நியமனத்தோடு துரித நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றார் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத். இப்படி இருக்கும்போது இவர்களது இந்த முடிவு அல்லது தமிழர்கள் மீதான இவர்களது கரிசனை, தமிழர்கள் மீதான இவர்களது அக்கறை சற்று வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு கேள்வி கேட்டதற்குத்தான் பதில் வந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட தமிழர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று நம்பலாம். சரி, அடுத்ததாக நேற்றைய தினம் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார். அந்த படம் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போது பேச்சு நடத்திய போது எடுத்த படம் வெளியாகி இருக்கின்றது. எனவே ஆரோக்கியமான சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்திருந்தது. அதே போன்ற அமெரிக்க ரஷ்ய தூதுவர்களும் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த செய்தி இருக்கின்றது. அதை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் கடந்த அரசின் முடிவை அமுல்படுத்த முடியும் என ஸ்திரமாக கூற முடியாது என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அமைச்சரவை பேச்சாளர். பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்திலேயே அரச உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் என கடந்த அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த முடியும் என ஸ்திரமாக கூற முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அதாவது பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்திலேயே அரச உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். கடந்த அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த முடியும் என ஸ்திரமாக கூற முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். அதான வாக்குறுதிகள்லாம் அள்ளி விட்டாங்க. ஒருத்தர் சொன்னார் 57,500 ரூபாய் அடிப்படை சம்பளம் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார் ஜனவரி முதல் மாதத்திலிருந்து சம்பளம் அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்படும் என்று சொன்னார். அப்போ எல்லாம் பொய்யா கோபால் என்று கேட்குற அளவுக்கு இவங்களுடைய வாக்குறுதிகள் இருக்குது. அதான் இவங்க எல்லாம் வாக்குறுதியெல்லாம் அள்ளி வீசிட்டு போயிடுவாங்க. ஆனால் வரக்கூடிய அரசாங்கங்கள் வேறு ஒரு அரசாங்கம் வரும்போது அது பல பிரச்சனைகளை
சந்திக்க வேண்டிய அதான் என்ன பலரும் இதை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது அறிவிக்கப்பட்டது அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதே அரசாங்கம், அதே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முதல் இடம்பெற்ற வேலை நிறுத்த போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது சம்பள உயர்வுக்கு. அப்போது கூறினார்கள், சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்றால் வேட் வரியை அதிகரிக்க வேண்டி வரும், 18 தொடக்கம் 20% அதிகரிக்க வேண்டி வரும், அப்படி அதிகரித்தால்தான் சம்பளத்தை கூட்டலாம் என்று கூறியவர்கள் தேர்தல் நெருங்கும் போது சம்பளத்தை அதிகரிப்பதாக அறிவித்தார்கள். எனவே கடந்த அரசின் முடிவை அமுல்படுத்த முடியுமா என ஸ்திரமாக கூற முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். சரி, டீசல் விலை குறைந்தது. குறிப்பாக பஸ்கள் எல்லாவற்றுக்குமே டீசல் தான் பாவிக்கப்படும். எனவே டீசல் விலை குறைந்த காரணத்தினால் 4.24% பஸ் கட்டணம் குறைப்பு. ஆரம்ப கட்டணம் 27 ரூபாய். இனி சில்லறை வைத்துக்கொள்ள வேண்டும், நாணய குற்றிகளை மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். எரிபொருள் விலை குறைப்புக்கமைய நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணம் 4.24% குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆரம்ப கட்டணம் 27 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதிய கட்டணம் தொடர்பாக திருத்த படிவத்தை பேருந்துகளில் காட்சிப்படுத்துமாறும் புதிய கட்டண திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துமாறும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தனியார் பேருந்து சங்கங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. 2024 ஜூலை மாதம் வருடாந்த பேருந்து கட்டணத்தை திருத்த கொள்கைக்கு அமைய கட்டண திருத்தம் செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2 மாதங்களின் மாத்திரம் டீசலின் விலை 34 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. இதற்கமைய பேருந்து கட்டணத்துக்கு திருத்தம் செய்ய போக்குவரத்து அமைச்சு அனுமதி வழங்கிய நிலையில் பேருந்து கட்டணம் 4.2% குறைக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டண திருத்தம் நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 28 ரூபாவாக இருந்த ஆரம்ப கட்டணம் 27 ரூபாவாக குறைவடைந்திருக்கிறது. ஒரே அடியாக குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. 1 ரூபாவாக 2 ரூபாவாக தான் குறைவடையும். தற்போது 1 ரூபாவாக குறைவடைந்திருக்கின்றது. ஆரம்ப கட்டணம் 28 ரூபாவாக இருந்தது, இனி 27 ரூபாய். சரி, எப்படித்தான் நடத்துனர்கள் மிகுதி பணத்தை தரப்போகிறாங்களோ தெரியலை. 30 ரூபாய் கொடுத்தால் 2 ரூபாய் தேடிக்கொள்ளலாம், 3 ரூபாய் எப்படி கொடுப்பது? 176 பஸ்ஸிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எட்டியாவத்தையிலிருந்து பொறையில் வர வேண்டியிருந்தது. எனக்கு பின்னால் அமர்ந்திருந்த ஒரு வயதான ஒரு தாயார், ஒரு பாட்டி, 1 ரூபாவுக்காக வேண்டும் என்று சொல்கின்றார். இல்லை, வேண்டும். பிறகு அந்த நடத்துனர் புத்த பெருமானின் சிலையை வைத்திருப்பார்கள், உங்களுக்கு தெரியும், பஸ்களில். அதே போன்று விநாயகர் பெருமானது சிலையும் இருக்கும். இந்த புத்த பெருமானது சிலையிலே அந்த தட்டில் இருக்கக்கூடிய சில்லறையிலே 1 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். அப்போ 28க்கே அந்த நிலைமை என்று சொன்னால் 27க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, அது அப்படி இருக்கட்டும். தேசிய இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காணுங்கள். தமிழரசு கட்சியின் முன்னாள் எம்பி ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் வலியுறுத்தல் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் உணர்ந்தும் ஏற்றும் செயற்படத்தக்க அரசியல் கூருணர்வும் சகோதரத்துவமும் மிக்க உங்களது ஆட்சி காலம் இலங்கையின் துயர வரலாறுகளை மீள நிகழ்த்தாத காலமாக, தேசிய இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நோக்கி திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என ஸ்ரீதரன் எம்பி சந்தித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். எனவே அவருடைய வாழ்த்துக்கு பிறகு அவர் கூறிய விடயங்கள். எனவே இது தொடர்பாக தேசிய இனப்பிரச்சனை தொடர்பான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றி குறித்து தனது வாழ்த்தை வெளிப்படுத்தினார். அதேபோன்று அவர் இந்த விடயங்களையும் கூறியிருக்கின்றார். கடந்த காலங்களில் நிகழ்ந்தவை நிகழாத ஒரு அரசாங்கமாக உங்களது அரசாங்கமும் உங்களது ஆட்சியும் இருக்கும் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள். அதான் இப்படி
எப்பொழுதுமே வடக்கில் தனி ஒரு நிலைப்பாட்டோடு இருக்க முடியாது. தென்னிலங்கையோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த தென்னிலங்கையோடு சேர்ந்து பயணிப்பதென்றால் ஜனாதிபதி, அரசாங்கம் உள்ளிட்டவர்களோடு நல்ல உறவை வைத்து கொள்ள வேண்டும். அந்த நல்ல உறவை வைத்து கொள்வதற்காக ஸ்ரீதரன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியின் நேற்றைய தினம் வருகை தந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை வாழ்த்தி இருக்கிறார். நல்ல ஒரு விடயம், நல்ல ஒரு மாற்றம். விடைத்தாள் திருத்தும் பணிகள் இடைநிறுத்தம் அமைச்சரவை பேச்சாளர் அறிவித்திருக்கிறார். புலமை பரிசில் பரீட்சையில் 8 வினாக்கள் கசிந்துள்ளதாக பெற்றோர் மற்றும் அதிகாரிகளால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனவே விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் வரை விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு 3 புள்ளிகளை சகல பரீட்சார்த்திகளுக்கும் வழங்கும் தீர்மானமும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜிதேர தெரிவித்தார். நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், இதற்கு உங்களுக்கு தெரியும், இதற்கு யார் முடிவை அதிரடியாக எடுத்தார் என்று. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் இரவு இது தொடர்பாக அதிரடியான முடிவை எடுத்தார். உடனடியாக திருத்தும் பணிகள் நிறுத்தப்பட வேண்டும், இடைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்ற காரணம், பெற்றோர்கள் சிலர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். மீண்டும் இந்த பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் பரீட்சை ஆணையகம் அதே போன்று பிரதமர் ஆகியோர் கூறியிருந்தார்கள், இல்லை இனி பரீட்சை நடத்தப்பட மாட்டாது, என்ற 3 வினாக்களுக்கான விடைகள் வழங்கப்படும் என்று கூறிய போதிலும் பெற்றோர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த முடிவை எடுக்க நேரிட்டது. சரி, நேற்று சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டது. பல இடங்களில், பூங்காக்களில் சிறுவர்களுக்கான விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒரு நிகழ்வு தான் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே புகைப்படமாக வெளியாகி இருக்கின்றது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு விஹாரமாதேவி பூங்காவில் நேற்று சிறுவர்களுக்கான நிகழ்வுகள் நடத்தப்பட்ட போது சுஜீவகுமாரின் புகைப்படம் தான் இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகிறது. தினக்குரல் பத்திரிகையில் கொஞ்சம் மக்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்துவதற்காக நம்பி வாக்களித்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்படி இவர் செய்ய வேண்டுமென்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. மத்திய வங்கி பிணை முறி மோசடி 2015ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதிலே மைத்திரிபால சிறிசேன வெற்றி பெற்றார் 2015 ஜனவரி 8ஆம் தேதி. அதற்கு பிறகு வெறும் 2 மாதங்களில் மத்திய வங்கி பிணை முறி மோசடி இடம்பெற்றது. நீதிமன்றத்தின் முன்னால் ரணில் நிறுத்தப்படுவார் தான் பிரதான தலைப்பு செய்தி தினக்குரல் பத்திரிகையில். மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு, நீதிமன்றத்தின் முன்னால் ரணில் நிறுத்தப்படுவார், அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் அமைச்சர் விஜிதேரத். அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் வந்திருக்கின்றது. அதே போன்று எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. சரி, அந்த செய்தியையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் வந்த பிரதான செய்தியை உங்களுக்கு நான் எடுத்து கூறினேன். சரி, அடுத்ததாக இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பணிப்பாளர் கட்டுப்பாட்டாளர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக பதில் கட்டுப்பாட்டாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பதில் கட்டுப்பாட்டாளராக நிலூஷா பாலசூரிய நியமனம். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் பதவி வெற்றிடத்திற்கு பதில் நியமனத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகமாக பணியாற்றிய ISSJ இலுக்பிட்டிய கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி தொடக்கம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் தடுப்பு காவலில் இருப்பதால் குறித்த பதவியில் பணிகளை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக பொருத்தமான அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டியுள்ளது. அதற்கமைய குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பதில் கட்டுப்பாட்டாளராக நிலூஷா பாலசூரிய நியமனம் செய்யப்பட்டது.
உடனடியாக ஒரு நியமனம் தேவைப்பட்டது. காரணம், மிக ஒரு முக்கியமான ஒரு திணைக்களம், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். எனவே அந்த திணைக்களத்துக்காக நிலூஷா பாலசூரிய நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து இந்த சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றது தேர்தல் காலத்தில். அதாவது ஒரு மேடையிலே கூறினார்கள், ரணில் விக்ரமசிங்க செய்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நாங்கள் வந்தால் மாற்றுவோம் என்று சிலர் கூறினார்கள். சிலர் கூறினார்கள், அந்த ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது, அந்த திருத்தங்களை நாங்கள் வந்தவுடன் மேற்கொள்வோம் என்று கூறினார்கள். ஆனால் உண்மையில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய அரசாங்கமும் கூறினார்கள், இல்லை, இதை மாற்றினால் பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று கூறினார்கள். அப்பொழுது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியம் தொடர்பாக எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன? இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாகிறது. நாணய நிதி குழுவுடன் ஒப்பந்த திருத்தம் குறித்து பேச மாட்டோம், அரசாங்கம் அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு இன்று புதன்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளது. இக்குழுவுடன் புதிய அரசாங்கம் எவ்வாறு இணைந்து பயணிக்கும் என்பது தொடர்பான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை மாத்திரமே இடம்பெற உள்ளது. நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டு ஒப்பந்த திருத்தம் தொடர்பில் பேசப்பட மாட்டாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இப்போ நாடு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த IMF உடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை திருத்தம் செய்ய முற்பட்டால் உண்மையிலே சில சிக்கல்கள் ஏற்படலாம். அவர்கள் தர வேண்டிய தவணை பணம் கிடைக்க வேண்டியிருக்கின்றது. அதுவும் பில்லியன் கணக்கிலான டாலர், மில்லியன் கணக்கிலான டாலர். எனவே அவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் வரை இந்த ஒப்பந்தத்தில் திருத்தத்தை மேற்கொள்ள கூடாது என்பது பலரும் கூறிய கருத்துக்கள். அதே போன்றுதான் நாணய நிதியக்குழுவுடன் ஒப்பந்த திருத்தம் குறித்து பேச மாட்டோம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இன்னும் ஏராளமான செய்திகளை பார்க்க இருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நாடு தொடர்கிறது. பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல், அரசாங்கத்தை உருவாக்கப் போகும் தேர்தல். இந்த தேர்தலில் யார் யார் கூட்டணி அமைக்கின்றார்கள், யாருடன் கூட்டணி அமைக்கின்றார்கள், பழையவர்களே வரப்போகிறார்களா அல்லது புதியவர்களுக்கு இடம் தரப்போகின்றார்களா, அப்படி புதியவர்கள் வந்தால் அவர்களுக்கு அனுபவம் இருக்குமா, இப்படியெல்லாம் பல கேள்விகளுக்கு மத்தியில் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது. அம்பாறை, திருமலை மாவட்டங்களில் இணைந்து போட்டியிடுவதற்கு தயார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் தமிழரசு கட்சி பிரதிநிதிகளிடம் தெரிவிப்பு. பொது தேர்தலில் அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய 2 மாவட்டங்களிலும் கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவதற்கு தாம் உடன்படுவதாகவும், இருப்பினும் அவற்றில் ஒன்றில் தமிழரசு கட்சி மற்றும் அதன் சின்னத்திலும், மற்றையதில் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி கூட்டணி மற்றும் அதன் சின்னத்திலும் இறுதியாக தீர்மானிக்கப்படும் சின்னம் போட்டியிட வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது எப்படியோ இந்த குளறுபடிகள் காரணமாக, இந்த கூட்டணி மாறுதல்கள் காரணமாக, அல்லது இந்த இறுதி நேரத்திலே இவர்களது முடிவெடுப்புகள் காரணமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களது எண்ணிக்கை குறைய போகின்றது. காரணம், தமிழரசு கட்சி என்ற ஒரு சின்னத்தின் கீழ் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டு 10க்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு 1ஆக 2ஆக 3ஆக 4ஆக சிதைவடைந்திருக்கும் நிலையிலே இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இம்முறை எவ்வாறு பாராளுமன்றத்திற்கு அனுப்பப் போகின்றோம் என்று தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் இந்த மாவட்டத்தில் தனியாக போட்டியிடுகின்றோம், நீங்கள் அந்த மாவட்டத்தில் மட்டும் உங்களோடு சேர்ந்து போட்டியிடுகின்றோம் என்ற மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இறுதியில் எமது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாம் இல்லாமலாக்கப் போகின்றோமா என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கடந்த முறை 27 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு வந்தார்கள். ஆனால் இம்முறை கேள்விக்குறியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்க ரஷ்ய தூதுவர்கள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு.
இந்த படத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகாரியன் ஆகியோர் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினர். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்த இரு நாட்டு தூதுவர்களும் இலங்கையுடனான வலுவான இருதரப்பு குறிப்பாக இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார்கள். இதன்போது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அமெரிக்க தூதுவரும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடினார்கள். எனவே அமெரிக்க ரஷ்ய தூதுவர்கள் வந்த நிலையில் நாளை மறுதினம் ஜெயசங்கர் வருகிறார். இலங்கைக்கு வரும் முதலாவது ராஜதந்திரியாக, அதாவது நான் சொல்வது அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பதவியேற்ற பிறகு, ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இலங்கைக்கு வரும் முதலாவது ராஜதந்திரியாக ஜெயசங்கர் அவர்கள் வருகிறார். இந்திய வெளிவிவகார அமைச்சர். மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இது அமையும். காரணம், இதுவரை இருந்த ஜனாதிபதிகள் அவர்களுடைய செயற்பாடுகள், அவற்றில் இந்தியாவின் பங்களிப்பு, அவற்றின் இந்தியாவின் தலையீடு, இவற்றையெல்லாம் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோடும் கலந்து ஆலோசித்து பேச்சுவார்த்தை நடத்த வருகிறார். சரி, இப்படி இருக்கும்போது கடவுச்சீட்டு விசா விவகாரத்திற்கு கடந்த அரசாங்கமே பொறுப்பு. அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஏரத் சொல்றார், கடவுச்சீட்டு மற்றும் விசா விவகாரத்தில் கடந்த அரசாங்கம் பழைய முறைகளையே பின்பற்றி இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. இவ்விவகாரத்தில் விடயத்திற்கு பொறுப்பான முன்னாள் அமைச்சர் மாத்திரமின்றி முழு அமைச்சரவையும் பொறுப்பு கூற வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஏரத் தெரிவித்தார். கடவுச்சீட்டு பிரச்சனை இப்படித்தான், ஆர்டர் செய்த கடவுச்சீட்டு கிடைக்கவில்லை. ஆகவே கடவுச்சீட்டை பெறுவதற்கு நீண்ட வரிசையில் மக்களுக்கு நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுவும் கூட தேர்தல் பேசும் பொருளாக மாறியது. இவ்வளவு பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு கடவுச்சீட்டை, இலங்கை குடிமகன் ஒருவருக்கு வெளிநாடு செல்வதற்கு கடவுச்சீட்டை வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று தேர்தல் மேடைகளில் கூட இந்த விவகாரம் பேசப்பட்டது. அதே போன்று இந்த விசா விவகாரம், தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விசா வழங்குவதற்கு வழங்கியதால் ஏற்பட்ட பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு கடந்த அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இப்போ தினக்குரல் பத்திரிகையில் நான் முதல் குறிப்பிட்டேன், இன்றைய தலைப்புச் செய்தி, நீதிமன்றத்தின் முன்னால் ரணில் நிறுத்தப்படுவார், மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு. அர்ஜுன் மகேந்திரன் அழைத்து வரப்படுவார், அரசாங்கம் அறிவிப்பு. நாட்டில் கடந்த அரசாங்கங்களின் போது இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஏரத் இதனை தெரிவித்தார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது ஜனாதிபதி அல்ல, எனவே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என சிறப்புரிமை இல்லை. எனவே அவரை நீதிமன்றத்திற்கு அழைப்பதில் எவ்வித சிக்கலும் இல்லை. தேவை ஏற்படின் அவரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். தற்போது தலைமறைவாக உள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனும் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார். அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளும் உரிய நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டு சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றார். அதான் நான் முதல் குறிப்பிட்டது போன்றுதான், 56 லட்சம் மக்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்த பின்னர், அதாவது 56 லட்சம் மக்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் பின்னர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 220 லட்சம் மக்களுக்கும் அவர் ஜனாதிபதி. அந்த 56 லட்சம் மக்களுக்கு மட்டுமல்ல, அப்பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்களது எதிர்பார்ப்பும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும். அதைவிட மிக முக்கியமான விடயம்,
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இப்போ கூட நீங்கள் அந்த கொச்சிக்கடை ஜம்பட்டா ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை வீடுகளில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் கண் தெரியாமலும் கைகள் இல்லாமலும் ஊனமுற்ற நிலையில் இருக்கிறார்கள். அது அங்கே மட்டுமல்ல, கட்டுவாப்பிட்டிய நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய அதே போன்று உங்களுக்கு நன்றாக தெரியும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு. எனவே இவர்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். யார் இதை செய்தது, யார் இதனுடைய சூத்திரதாரி, அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பொதுமக்கள் சார்பில் நாமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திடம் கேட்கின்றோம், இந்த கொடூரமான இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார், எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினார்கள், ஏன் நடத்தினார்கள் என்பது திட்ட தெளிவாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது வாகனங்கள் தொடர்பாக மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. கடந்த வாரம் நிறைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. பிறகு அந்த வாகனங்கள் யார் யாருடைய வாகனங்கள் என்பது தொடர்பாக 95 வாகனங்களுக்கான பட்டியல் வெளிவந்தது. இந்த வாகனங்களை இவர் தான் பாவித்தார் என்று. ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சொல்கிறார், எனது வாகனம் பழுதடைந்தால் பஸ்ஸில் பயணிக்கவும் தயார். எந்த வெட்கமும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க. எனக்கு அரசாங்கம் வழங்கும் ஓய்வூதிய கொடுப்பனவை நான் சமூக நலன் சார்ந்த விடயங்களுக்கே பயன்படுத்துகிறேன். என்னிடத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளத்தையும் எனது வீட்டின் நீர் மற்றும் மின் கட்டணத்தையும் எனது தனிப்பட்ட நிதியிலிருந்தே செலுத்துகிறேன். எம்மிடம் இருந்தவற்றை பிறருக்கு கொடுத்து வாழ்ந்துள்ளோம், தவிர நாம் எவரினதும் வரி பணத்தில் வாழவில்லை. எனது வாகனம் பழுதடைந்தால் கூட பஸ்ஸில் பயணிப்பேன். பயணிப்பதில் எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூறுகிறார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார் மட்டுமல்ல, இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் என்று கூறப்படுகின்ற ஜனாதிபதிகளும் முன்னாள் என்று கூறப்படுகின்ற அமைச்சர்களும் அவர்களது செலவுகளை கண்காணிக்க விசேட குழு ஒன்றை அரசாங்கம் நியமித்திருக்கிறது. இவர்களுக்கு நாங்கள் இதுவரை காலமும் எவ்வளவு செலவழித்திருக்கிறோம். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு பல கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகிறது, வழங்கி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏன் கோட்டாபே ராஜபக்சவ. எனவே இவர்களுக்கெல்லாம் வழங்கும் இந்த கொடுப்பனவுகள், ஓய்வூதியங்கள், சலுகைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்த மக்கள் எதிர்பார்ப்பது. காரணம் அது எங்களுடைய வரி பணம். ஆகையால் தான் நாங்களும் மக்களும் இதை எதிர்பார்க்கின்றோம். இவை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தொடர்ந்தும் இவர்களுக்கு எங்களது வரி பணத்திலே சலுகைகளை வழங்கி கொண்டிருக்க எங்களுக்கு முடியாது. சரி, இப்படி இருக்கும்போது விட்டு சென்றவர்களை மீண்டும் மஹிந்த ராஜபக்ச ஏற்றுக்கொள்வாரா? விட்டு சென்றவர்களை இணைக்க மாட்டோம் பொதுஜன பெரமுன திட்டவட்டமாக அறிவிப்பு. பொதுஜன பெரமுன தெரிவிக்கின்றது. என்ன சொல்கின்றார்கள்? பொது தேர்தலை சிறந்த முறையில் வெற்றி கொள்வோம். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் எம்மை விட்டு சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம எதிரிமான தெரிவிக்கிறார். மீண்டும் யாரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள மாட்டோம். அதாவது நெருக்கடியான நேரம் என்று சொல்வது ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை கூட களமிறக்க முடியாத நிலையில் இருந்தது பொதுஜன பெரமுன. ஏனென்றால் நாளைய தினம்தான் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட இருந்தது அப்படி என்று வைத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிலே நம்பிக்கையாக தெரிவிக்கப்பட்டவர் தம்மிக பெரேரா. இறுதி நேரத்தில் தம்மிக பெரேரா அறிவித்தார், என்னால் தேர்தலில் களமிறங்க முடியாது என்று. எனவே அடுத்த நாள் காலையில் எடுக்கப்பட்ட முடிவுதான் நாமல் ராஜபக்சவை களமிறக்குவது. சரி, இம்முறை நாமல் ராஜபக்ச என்ன செய்ய போகின்றார் என்றால், இன்று சிங்கள பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடப் போகிறார். ஏற்கனவே அவர் அம்பாந்தோட்ட மாவட்டத்தில் தான் போட்டியிட்டார். அதற்கு பிறகு இந்த தேர்தலில் குருநாகல் மாவட்டத்திலே நாமல் ராஜபக்ச போட்டியிடப் போகின்றார். உங்களுக்கு தெரியும், அவருடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 தேர்தல்களிலும், அதாவது நான் சொல்வது 2019
20 தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் வந்தார். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்தால் ஜனாதிபதியுடன் சேர்ந்து பயணிக்க தயார் சிவி விக்னேஸ்வரன் சொல்கிறார். பாராளுமன்றத்தில் எனக்கு அருகில் தான் அமர்ந்திருந்தார் என்று சொல்கிறார். சரி, அதே செய்திதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் வந்திருக்கின்றது. தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்தால் அனுரவுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். உயர் போலீஸ் பதவிகளில் மாற்றம், சிஐடியின் பிரதானியாக அம்பாவில் மேல் மாகாணத்திற்கு அஜித் ரோஹணவை அழைக்க திட்டம். முக்கிய போலீஸ் உயர் பதவிகளில் மாற்றங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மிக முக்கிய விசாரணைகள் பலவற்றை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானியாக பிரதி போலீஸ் மாதிபர் பிஎஸ்ஏன அம்பாவில நியமிக்கப்பட உள்ளார். அதே நேரம் தற்போதைய கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹணவை மேல் மாகாணத்திற்கு பொறுப்பாக அழைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இறுதியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி, சஜித் ரணில் இணைவது ஒருபோதும் இடம்பெறாது முன்னாள் எம்பி ராஜித சேனாரட்ன சொல்றாரு. பொது தேர்தலில் கூட்டணி அமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதால் சிலிண்டர் சின்னத்தில் பொதுவான கூட்டணி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் சின்னத்திலேயே போட்டியிட இருக்கிறோம். சஜித் ரணில் இணைவது ஒருபோதும் இடம்பெறப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். சரி, அவங்களுடைய கூட்டணி எப்பொழுது வருமா வராதா, அதே போன்று சிலிண்டர் சின்னம் மீண்டும் வருமா வராதா என்பதை பொறுத்திருந்து